வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கேழ்வரகுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதாவது ஒரு 100 கிராம் கேழ்வரகுல பார்த்தீங்க அப்படின்னா கலோரி 385, மொத்த கொழுப்பு சத்துக்கள் வந்து 7%, அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து கிடையாது, சோடியம் கிடையாது, கார்போஹைட்ரேட் நமக்கு வேண்டிய அளவுக்கு 25% இருக்குது, ஃபைபர் 14%, சர்க்கரை 2%, புரதம் 10%, நிறைய நுண்ணூட்டச்சத்துக்களான கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் சத்துக்களான தயாமின், ரிபோஃப்ளோவின், நியாசின், ஃபோலிக் அமிலம், விட்டமின் சி, விட்டமின் ஏ போன்ற அமினோ இது எல்லாமே இருக்கு. இது கூடவே அமினோ அமிலங்களும் இருக்கு. ஸோ கேழ்வரகு இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நம்மளுடைய உடம்புல என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கேழ்வரகு வந்து பாலை விட அதிக கால்சியம் சத்துக்களை கொண்டிருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் சத்துலாம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ அதனால குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்க பெறும் பொழுது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் சுறுசுறுப்பான அந்த ஆரோக்கியமான எலும்பு அமைப்பை பெற்று பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நம்ம உறுதியாக உடல் இருக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றத வந்து அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்போ அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழுப்பு அரிசி சாப்பிட வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் கேழ்வரகு அவங்க எடுத்துக்கொள்ளலாம். கோதுமையை கூட அவங்க எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கேழ்வரகு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இது வந்து குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மெதுவாக்குவதால் உடலில் ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதை இது வந்து தடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும்னு சொல்லும் போது கோதுமையெல்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க, பழுப்பு அரிசியெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அது கூடவே கேழ்வரகையும் கலந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கேழ்வரகை தனியாகவும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். அது காரணம் கேழ்வரகுல வந்து நார் சத்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ரத்த சோகை நோய் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா இரும்பு சத்து பற்றாக்குறையால் ஏற்படும். இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அப்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி நம்மளை சுறுசுறுப்பாக வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் பொழுது ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்காததால் அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், குமட்டல், வாந்தி, கவனமின்மை இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதை கியூர் பண்ணோன்னா இரும்பு சத்து நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு இரும்பு சத்து கொடுத்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை கரெக்டான லெவலில் கொண்டு வந்து ஆக்சிஜன் சப்ளைவை உடலெங்கும் உங்களுக்கு வந்து கொடுத்து சுறுசுறுப்பாக உடலை மாற்றிடும். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். ரத்தம் சுத்திகரிக்கப்படும். ரத்த சோகை பிரச்சனைகள்லாம் நீங்கள் விடுபட்டு விடலாம். சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகுல வந்து கொலஸ்ட்ரால்கள் மற்றும் சோடியம் வந்து இல்லை. மேலும் இது வந்து நார் சத்து கொண்டிருக்கு, விட்டமின் B3, நியாசின் கொண்டிருக்கு. இது நல்ல கொழுப்பு அளவை வந்து நமக்கு அதிகரிக்க செய்யும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புடைய அளவை வந்து குறைக்க செய்யும். இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். அதனால் அந்த இதய நாளங்களில் பிளேக் மற்றும் கொழுப்பு படிவுகளை தடுத்து இதய தசை செயல்பாட்டை வந்து ஆரோக்கியமாக நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். ஏன்னா இதயத்திற்கு வேண்டிய கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு மட்டும்தான், கெட்ட கொழுப்பு கிடையாது. அதனால கேழ்வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கொழுப்பு மட்டும்தான் உங்களுக்கு கேழ்வரகு கொடுக்கும். உடலில் தேங்கியிருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கேழ்வரகு உங்களுக்கு வந்து குறைய வச்சுட்டு இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கும்.
செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. இது குடல் இயக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு உணவு நார்சத்தோட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம். பார்த்தீங்கன்னா கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கேழ்வரகுல வந்து நார்சத்து இருந்திருக்கு. இது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து இருந்தாலே அது வந்து செரிமானத்தை நமக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து கேழ்வரகை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆரோக்கியமாக உங்களுடைய செரிமான மண்டலத்தை பராமரித்துக் கொள்ளலாம். அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.